க்ளே கிராஃப்ட்னு ஆரம்பிச்சது வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஹோம்மேட் க்ளே தான் ஃபர்ஸ்ட்டு நான் ஒர்க் பண்ணது. அதுக்கப்புறம் இந்த ஃபெவிக்ரில் மோல்டட் க்ளேல நான் ஒர்க் பண்ணியிருக்கிறேன். எனக்கு ரொம்ப நாளா இந்த ஃபோம் க்ளேல வந்துட்டு ஒர்க் பண்ணணுன்ட்டு ஒரு ஆசை. ஸோ ஃபைனலி அதுவும் முடிஞ்சிச்சு. என் பையன் வந்து என்னுடைய க்ளே கிராஃப்ட் நான் செய்கிறத உட்காந்து பார்த்துட்டு, அவனும் வந்து இந்த மாதிரி க்ளேல வந்து செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு. ஸோ அவருக்காக தான் இந்த ஃபோம் க்ளே வாங்கியிருந்தோம். ஜிராஃப் கேட்டிருந்தாரு. ஸோ க்ளேஸில் வந்துட்டு நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. ஆட்ராய் க்ளேலேயே நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. ஹோம்மேட் க்ளே இருக்குது. அதுக்கப்புறம் வந்து இந்த ஃபெவிக்ரில் மோல்டட் க்ளே இருக்குது. அதுக்கப்புறம் பாலிமர்ஸ் க்ளே இருக்குது. ஸோ ஒரு க்ளேக்கும் வந்து ஒரு ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும். ஸோ அது வந்து மேபி முடிஞ்சால் நான் வந்து ஒரு டீட்டெயில் வீடியோ நான் வந்து போடுறேன். பட் இன்கேஸ் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்க ஆர் வந்து ரொம்ப ஸ்டடியாக ஏதாச்சும் ஒரு க்ளே வேணும், ரொம்ப ஸ்ட்ராங்கான க்ளே வேணும்னா அதுக்கு பெஸ்ட் அண்ட் சீப் ஆப்ஷன் வந்துட்டு நான் ஹோம்மேட் க்ளே தான் சொல்லுவேன். பாலிமர் க்ளே வந்து பேக் பண்ணணும் அண்ட் ஆல்சோ வந்து கொஞ்சம் அது வந்து காஸ்ட்லியஸ்ட் சைடு. ஸோ ஃபோம் க்ளே பார்த்தீங்கன்னா, இப்போ நான் செஞ்சுட்ருக்கிறது ஃபோம் க்ளே. இது வந்து ஊதுனாலே அப்படியே பறந்துடுது வந்து ட்ரை ஆனதுக்கப்புறம். ஸோ பெஸ்ட் ஆப்ஷன் வந்து சொன்னால் அது ஹோம்மேட் க்ளே தான். இந்த ஜிராஃப் மேலே இந்த மாதிரி ப்ரௌன் ஸ்பாட்ஸ் வந்து நான் பெயிண்ட்லேயே கொடுத்துக்கிறேன். நீங்கள் க்ளேலையும் கொடுக்கலாம். ஜஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட்காக இந்த க்ளேல பெயிண்ட் அடித்தா எதுவும் ஆகாதான்றதுக்காக தான் செக் பண்ணிட்டுருக்கேன். ஸோ ஃபைனலி ஜிராஃப் ரொம்ப க்யூட்டாக இருக்குது. ஸோ இதுக்கு ஒரு கண்ணு வச்சா அவ்வளோதான் நம்ம ஜிராஃப் கம்ப்ளீட் ஆகிடும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.